கன்னியாகுமரி அரசு பள்ளியில் மாணவிகள் வகுப்பறையில் மது அருந்திய சம்பவம் அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, இளைய தலைமுறையை காக்க அடுத்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், இது தொடர்பாக மேலும் அவர் என்ன வலியுறுத்தியிருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாமக தலைவர் அன்புமணி சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நீட், ஜேஇஇ, கியூட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பில் பங்கேற்க சென்ற மாணவிகள் சிலர் வகுப்பறையில் அமர்ந்து துணை உணவுகளுடன் மது அருந்தும் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாடங்களில் கற்பிக்கப்பட வேண்டிய வகுப்பறைகள் மதுக்கூடங்களாக மாறி வருவது மிகவும் கவலை அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒரு காலத்தில் மதுக்கடைகள் ஊருக்கு வெளியிலும் சுடுகாடுகளுக்கு அருகிலும் தான் விற்பனை செய்யப்படும் எனவும், அங்கு மது அருந்துவதற்காக செல்பவர்கள் யார் கண்களிலும் படாமல் பதுங்கிதான் செல்வார்கள் எனவும் குறிப்பிடக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அந்த நிலையை மாற்றி பள்ளிகளுக்கும் மக்கள் கூடும் இடங்களுக்கும் அருகில் மதுக்கடைகளை அமைத்து அவற்றுக்கு வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யும் நிலையை உருவாக்கியது யார் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். பள்ளிகளுக்கு அருகில் உள்ள மதுக்கடைகள் மூடப்பட்டு விட்டதாக ஆட்சியாளர்கள் அறிவித்த பிறகும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் குறைந்தது 2 மதுக்கடைகளையாவது கடந்து செல்ல வேண்டிய சூழல் இப்போதும் நிலவுவது யாருடைய தவறு எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே மக்களும் மாணவர்களுக்கு மது எளிதாக கிடைப்பதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் எனவும், குறைந்தது ஆண்டுக்கு 1000 மதுக்கடைகளை மூடி அடுத்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கை ஏற்படுத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.